ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே. ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிலே மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறேன். என்ன சொல்ற? நான் உன்னிலே அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீ என்னை மகிமைப்படுத்துகிற மகளாக, நீ என்னை மகிமைப்படுத்துகிற மகனாக இருக்க போகிறாய். அல்லேலூயா. ஆமென். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் புதிய சிருஷ்டிக்குரிய வாழ்க்கை. ஆமென். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நல்ல கவனிங்க. கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, ஒரு காலத்துல இந்த சரீரம் நமக்குரியதா இல்லை, இந்த ஆவி நமக்குரியதா இல்லை. யாருக்குரியதா இருந்தது? பாவத்துக்குரியதாக, உலகத்துக்குரியதாக, மோசம் போக்குகிற பழைய பாவ மனுஷனை தரித்து கொண்டதா இருந்தது. இதுல பிசாசு குடி கொண்டிருந்தான். அந்தகாரத்தில் இருந்தோம். முன்னே அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு கொண்டார். ஆமென். நம்ம என்ன பண்ணாருங்க? வாங்கி கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த சரீரமும் இந்த ஆவியும் நம்முடையதல்ல, அது தேவனுடையது. அது தேவனுடையது. அந்த சரீரத்தினாலும் அந்த ஆவியினாலும் நம்ம யாரை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே தேவாதி தேவனை நம்முடைய ஆவியினாலே, நம்முடைய சரீரத்தினாலே மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு காலத்துல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருந்த போது நம்மை பார்த்த அநேக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய துர்க்கிரியைகளை தான் கண்டிருக்கிறாங்க. நம்ம பழைய பாவ மனுஷனுடைய சுவாபத்தை கண்ணார பார்த்து இருக்கிறாங்க. ஆமால, ஆமா தானே? நம்ம எப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தோம், அக்கிரமான வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோம், பலகீனமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம், நரகத்துக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம் சொல்லி கண்ணார அவர்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தார்கள். ஆனா அதே கண்கள் என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய சரீரமும் ஆவியும் அமைய வேண்டுமாம். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். அதுதான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னிலே மகிமைப்பட வேண்டும் சொன்னா எப்படி தெரியுமா மகிமைப்படுவேன்? எல்லா கண்கள் உன்னை பார்த்த 1000 கண்கள், அக்கிரமத்தையும் பாவத்தையும் நடப்பித்த உன் வாழ்க்கையை குற்று நோக்கின 1000 கண்கள் இப்போது எதை பார்க்க வேண்டுமாம்? எதை பார்க்க வேண்டுமாம்? சொல்லுங்க. உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டுமாம். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. இப்போ பழைய மனுஷன் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இந்த பழைய மனுஷன் எங்க அறையப்பட்டாச்சு? சிலுவையிலே அறையப்பட்டாய். புதிய மனுஷன் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணது? ஒழிந்து போனது. அதுதான் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம். மத்தேயு
5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. நல்ல கவனிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. பார்க்குறீங்களா? நல்ல கவனிங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்மோடு பழகிறவங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் நம்ம பார்த்துட்டே இருக்கு. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. எத்தனை பேர் நம்முடைய நற்கிரிகளை பார்க்குறாங்க? கவனிங்க. எத்தனை பேர் நம்ம நற்கிரிகளை பார்க்குறாங்க? அப்படி அந்த நற்கிரிகளை பார்த்து அவங்க என்ன பண்ணுனா பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம். அல்லேலூயா. யாரை மகிமைப்படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க. அப்போ நற்கிரிகளை அவர்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் வெறும் கெட்ட வார்த்தை பேசுறது, சாபமான வார்த்தைகளை பேசுறது, பெருமையான வார்த்தைகளை பேசுறது, குறைவான வார்த்தைகளை பேசுறது, மேட்டுமையான கண், பாவத்தை செய்ய விரைந்தோடுகிற கால்கள், தேவனை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை கேவலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனை தூஷிக்கிற ஒரு வாழ்க்கைலாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தேவாதி தேவனை தூஷிப்பார்கள். ஒரு காலத்துல அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அது இனி அப்படி இருக்கக்கூடாது. ஏன் சொன்னா இந்த சரீரமும் இந்த ஆவியும் யாருடையது? தேவனுடையது. அதை அவர் வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதனால தேவனுக்கு உடைவிலாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னிலே நான் மகிமைப்படுவேன். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நான் சில நேரங்களில் என் வாழ்க்கையை நான் நன்றாக உற்று நோக்கும் பொழுது ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கை தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையாய், தேவனை தூஷிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சில நேரங்களிலே ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை என் வாழ்க்கையில நீர் உருவாக்கி கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் உயர்வை கொண்டு வருகிற வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் குறைகளை நீக்குகிற வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் தேவன் கிரியை செய்கிற வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற வெற்றியோடு வாழ்க்கையா இது அமையும். தவிர தேவனை தூஷிக்கிற வாழ்க்கை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது என்ன பண்ணாதுன்னா நம்முடைய உயர்வை அது என்ன பண்ணாரு? உயர்த்தாது. அதற்கு பதில் அது தடுத்து விடும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாவே மாறுதலான ஒரு வாழ்க்கை, புதிய சிருஷ்டிப்புக்குரிய ஒரு வாழ்க்கை, பழவைகள் எல்லாம் ஒழிந்தவைகளான ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அது மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்ம எதை பார்க்கணும்னா துக்கிரிகளை பார்த்த ஜனங்கள், அக்கிரமத்தையும் பாவத்தையும் பார்த்த ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது என்ன எதை பார்க்கணும்னா நற்கிரிகளை பார்க்கணும். உங்க பார்வை, உங்க பேச்சு, நடவடிக்கை, உங்களுடைய எல்லா சுவாபங்களும் அவர்கள் பார்க்கணும். அவைகள் எல்லாம் நல்லவைகளா இருக்கும் போதுதான் பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த முடியும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பரவாயில்லப்பா, எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவெல்லாம், அவ்வளவு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தங்களையும் கெடுத்துட்டு, தங்கள் குடும்பத்தையும் கெடுத்துட்டு, வாழ்க்கையும் கெடுத்துட்டு, இந்த தேசத்தையும் கெடுத்துட்டு வாழ்ந்த வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு இடத்துல போனாங்க, சபைக்கு போனாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையின் தரமே மாறி போச்சு. எவ்வளோ நல்லா இருக்காங்க, எவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறாங்க, எவ்வளோ அமைதியா இருக்கிறாங்க, எவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க, எவ்வளோ நிறைவா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே. அவங்க நடையில பரிசுத்தம், அவங்க உடையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், அவங்க முழுவதுமா மாறி போயிருக்காங்களே. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவனாகிய இயேசு என்று சொல்லி அப்பொழுதுதான் என்ன பண்ண தேவனை மகிமைப்படுத்த முடியும். இல்லைச்சுன்னா எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் சொல்லுங்க? முடியாது.
அப்போ எப்போ தேவன் உன்னிலே மகிமைப்படுவார்னு சொன்னா உங்கள் நற்கிரிகள் என்ன பண்ண எல்லாரும் பார்க்க வேண்டும். வெளியரங்கமாய் பார்க்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, வெளியரங்கமாய் பார்க்க வேண்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, வெளியே. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்துகிற உங்க வாழ்க்கையில தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 6வது அதிகாரம் அதுல 25வது வசனம், 26வது வசனம், சரிங்களா? 27வது வசனத்தை வாசிங்க, மைக்ல வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறவருமாகி இருக்கிறார் என்று எழுதினான். நீங்க நல்லா கவனிங்க. இந்த தரியு ராஜா, இந்த மேதிய பேரரசனாக தரியு, நல்லா கவனிங்க. மேதிய குலத்து ராஜாவாகிய தரியு, கவனிக்கிறீங்களா? அவன் தேவனை பற்றி தெரியாதவன். ஆண்டவர் இயேசுவை குறித்து தெரியாது, நம்முடைய கர்த்தரை குறித்து தெரியாது, அவருடைய பலத்தை தெரியாது, அவருடைய பராக்கிரமத்தை தெரியாது, அவருடைய வல்லமையை தெரியாது, அவருடைய ரட்சிப்பின் கிரிகளை தெரியாது, அவருடைய ஆளுகையை தெரியாது. ஏன் சொன்னா அவன் ஆராதிக்கிற அவனுடைய வழிபாடுகள் வேற, அவனுடைய ஆராதனைகள் வேற. அவனுக்கு தனி கோயில், அவனுக்கு தனி தெய்வம், அவனுடைய எல்லா ஆராதனை முறைகளும் வேறு. தெய்வத்தை அறிய முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவை அவன் அறிந்ததில்லை. ஆனால் அவன் சொல்கிறான், அந்த தரியு ராஜா சொல்கிறான், என்ன சொல்றான்னா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது, தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன். யார் சொல்றது? தரியு ராஜா சொல்ற. அவர் தான் உயிருள்ள கடவுள். எப்படிப்பட்ட ராஜாவன்? அந்நிய வழிபாடுகளுக்குள் இருந்தது. அவன் அறிக்கை பண்றான், அந்த தேசம் முழுவதுக்கும் அறிக்கை பண்றான். என்ன அறிக்கை பண்றான்? ஆண்டவர் இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை பாருங்க. உணர்ந்து சொல்லுகிறான், அவர் தான் உயிருள்ள கடவுள், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கும். ஏன் சொன்னா, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நல்ல கவனி, ஒரு நிமிஷம் கவனி. எப்படி அறிந்து கொண்டான் தேவனை? நம்முடைய ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டான்? யார் மூலியமாய் அறிந்து கொண்டான்? எப்படி தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டான்? அது யாரால் தெரியுமா? தானியேல் என்கிற ஒரு மனிதன் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்பட்டதினாலே தேவனை அறிந்து கொண்டான். தேவ மகிமை தானியேல் மூலமா வெளிப்பட்டது மூலமா மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டான். இன்னைக்கு மற்றவர்கள் எப்படி, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல மெய் தெய்வத்தை அறியாத எத்தனை பேர் இருக்காங்களே, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன் தாய் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தகப்பனர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உறவுகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கவனிங்க, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன்னில் தேவன் மகிமைப்பட்டால் ஒழிய மெய் தெய்வத்தை உன் சுற்றி இருக்குள் அறிந்து கொள்ளவே முடியாது.
என்றைக்கு உன்னில் தேவன் மகிமைப்படுகிறாரோ அன்றைக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உன் உறவுகள், இந்த உலகம் மெய் தெய்வத்தை அறிந்து ஆராதிக்குமே, கர்த்தரே தேவன் என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுமே. தேவனுக்கு உடையவர்களாகி அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் மகிமை உண்டாகாவிட்டால் எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? அடுத்த சந்ததி இன்றைக்கு கெட்டு போயிருக்கு தெரியுமா? அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே அடுத்த தலைமுறை தேவன் கிட்ட இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பெற்றவர்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படாததுனால் தானே. அவர்கள் உங்களை பார்த்து பயப்படணுமே, உங்க பெற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்படணுமே. பயத்தினா சாதாரண பயம் இல்லை, அற்புதங்களும் அடையாளம் நடக்கிற பயங்கள். ஜீவனுள்ள தேவன் உங்கள் வெளிகளில் வெளிப்படுகிற மகிமையான வாழ்க்கை அவர்கள் பார்க்கும் பொழுது தானே கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து ஆராதிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா எப்படி தேவனை மகிமை சொல்லுங்க, எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? இந்த தரியு ராஜா பார்த்து தேவனை உண்மையாய் ஆராதித்த தானியேல் 3 வேளையும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தான் வாலிப பிரயாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 90 வயது ஆகிற வரையிலும் தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு உண்மையாய் தேவனை ஆராதித்து, தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் வெறுத்து, தேவன் தீட்டாய் நினைக்கிறதெல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்கு உண்மையாய் பிரியமாய் இருந்ததுனால என்ன தெரியுமா நடந்தது? ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். தேவனை யாரும் ஆராதிக்கக்கூடாது, எந்த ஒரு வழிபாடும் 1 மாதத்துக்கு இருக்கக்கூடாது. ஆனால் தானியேல் தைரியமாய் ஆராதித்தார், தேவாதி தேவனை ஆராதித்தார். யாரெல்லாம் அப்படி ஆராதிக்கிறார்களோ அவர்களை சிங்கங்களின் கெபியில போட்டு விடணும்னு சட்டம். அப்படியே தானியேலை சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ஹல்லேலூயா, தேவன் அங்கே கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார் ராஜா, சிங்கங்கள் கடித்து போட்டிருக்குமா, சிங்கங்கள் நிர்மூலம் பண்ணிருக்குமா தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உடனே ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார். அவரே ஆச்சரியம், ஐயோ இவன் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். அவன் மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாரையும் அந்த சிங்க கெபிக்குள்ள போடும்போது அந்த சிங்கங்கள் அப்படியே அவர்களை அந்த கீழே வருவதற்கு முன்னாடி பீடி போட்டது. தானியேலையும் பார்க்குறாங்க, அடுத்தவங்களையும் பார்க்குறாங்க. தானியேல ஒன்றும் பண்ணாத சிங்கம் மற்றவர்களை கொன்று நொறுக்கி சிதறம்படுபடியா உயிரில்லாதபடிக்கும் செய்தது. ஏன் அப்படி நடந்தது? ஏன் சொன்னா தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அது எப்படி வெளிப்பட்டது? சும்மாவே கிறிஸ்தவ வாழ்க்கையில உப்பு சாரம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஏதோ ஒரு பைபிளை படிச்சுட்டு, ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு, ஏதோ ஒரு ஆராதிச்சு அதெல்லாம் வாழ்க்கை. இது தேவன் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை. இது முன்னே பிசாசு மகிமைப்படுகிற வாழ்க்கையா இருந்தது. பிசாசு மகிமைப்பட்ட வாழ்க்கை, பிசாசு கிரியை செய்த வாழ்க்கை, அதன் முடிவு பாவம், அதனுடைய பலன் நரகம். ஆனா இப்ப என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்வின் முடிவு என்ன தெரியுமா? அதனுடைய பலன் பரிசுத்தம், முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. தேவனை எந்த காரணத்திற்கொண்டும் உங்க சரீரத்தினால் உங்கள் ஆவியினால் தூஷிக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா நீங்க ஒப்பு கொடுத்து வாழும்படியாய் கர்த்தர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். போதும் போதும். தேவனை யாரெல்லாம் மகிமைப்படுத்தி வாழ்கிறார்களோ, தேவனுக்கு யாரெல்லாம் உண்மையாய் ஐயோ என் மூலமா தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லி யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்கள். நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னிலே மகிமைப்பட்டால் நீ மகிமை அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால? பார்வை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே. உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு திகில் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும்,
ஐயோ என் தகப்பன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். அப்போ நீங்க சொல்லாம பார்வையில பார்த்தாவே அவன் ஒழுக்கமாயிடுவான். தாயை பார்க்கும்போது ஐயோ ஜபிக்கிறவங்க என் அம்மா, தேவனுக்கு உண்மையா இருக்கிறவங்க, நீங்க ஒரு பார்வை பார்த்தா உன் பிள்ளை மாறிடும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வாழ்க்கை நமக்குரியதல்ல, இந்த சரீரம் நமக்குரியதல்ல, இந்த ஆவி நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. அதனால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவங்க சொல்றேன் பாருங்க, புருஷர்களே உங்க மனைவிகளை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க? நீங்க தேவனுக்கு முன்பாய் உங்கள் சரீரத்தினால ஆவியினால நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்க மனைவி மாறிடுவாங்க. அவிசுவாசியா இருக்கணும், விசுவாசி ஆயிடுவாங்க. மனைவிகளை உங்கள் புருஷர்களை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க? திட்டுறதுனால, சண்டை போடுறதுனால எல்லாம் வராது. உண்மையா ஜபிப்பதின் மூலமா, உண்மையா தேவனை ஆராதிப்பதின் மூலமா, உண்மையா தேவனை வெளிப்படுத்துறது மூலம், என் மனைவியோட இருக்க பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கு, உள்ள வரும்போது ஒரு நடுக்கமா இருக்கு, கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாரு, இனி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் செய்யக்கூடாது, அது பாவம் சொல்லி உணர வைப்பான். பிள்ளைகள் எப்படி மாறுவாங்க? இப்படித்தான் மாற முடியும். Praise the Lord. Hallelujah. சபையில கூட அப்படித்தான். விசுவாச பிள்ளைகள் எப்படி ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்ய வேண்டியவர்களா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 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 நல்லா கவனிங்க. இந்த தரியுராஜா சொல்றான், ஜீசஸ் அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், லிவிங் காட். உண்மைதானே? நம்முடைய ஆண்டவர் உண்மைதானே? நம்முடைய ஆண்டவர் உண்மைதானே? இன்னும் ஏன் வெளிப்படல? இன்னும் யாரும் நம்மளை பார்த்து சொல்லலையே, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மைன்னு சொல்லலையே. எப்ப சொல்ல முடியும்? உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான். சபைக்கு போறல, என்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் சுவாபங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. தேவன் உண்மையான தேவன் தான். யார் சொன்னது? தரியுராஜா சொன்ன. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவர். அவருடைய கர்த்தத்துவம் முடியாதது, எப்போது இருக்கிற ஒன்று. சிங்கங்களின் கைக்கு தானியேலை தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலே பூமியில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். யாரோ ஒருவன், தேவனை அறியாத ஒருவன் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொன்னால், அற்புதமான தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்பட்டதினாலே தானே தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துவர்கள், அருமையான தம்பி சொன்னார், 99% போலியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லி பயமாயிடுச்சு. அது நம்மளுடைய சபையில் எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க, சர்வீஸ் டைம்ல மாத்திரம் வந்து கிறிஸ்தவர்களா மாறிடாதீங்க. எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே சொல்லி தேவ சொன்னது. சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம், தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இல்லை, தேவ நாமத்தை தூஷிக்கிற வாழ்க்கையா இருந்தது. அவன் பாவம் செய்த போது தேவனை அவனை விட்டு விலகினான். கர்த்தருடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது. அவனை எதிரிகள் சிறைப்பிடித்துக் கொண்டார்கள், கண்களை குருடாக்கினார்கள், கையில வெண்கல விலங்க போட்டாங்க, மாவரைக்கும்படி செய்தார், வேடிக்கை காட்டினாங்க. பயங்கரமான பராக்கிரமசாலி, இஸ்ரேல் தேசத்தை நியாயம் விசாரித்த நியாயாதிபதி அற்பமாய் அவமானப்படுத்தப்பட்டான். அங்கே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அந்த எதிரிகளாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தங்கள் தெய்வமாகிய தாகோனை உயர்த்தினார்கள், பலிகள் இட்டார்கள்,
திருவிழாக்களை நடத்தார்கள், பண்டிகைலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொன்னா எதிரி நம்முடைய கடவுளாகிய தாகோன் நம்மிடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தாகோனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நாமும் அந்த இடத்துல தூஷிக்கப்பட்டது. ஆனால் தெய்வம் சும்மா இல்லை, நிரூபித்தார். அவர்கள் அவருடைய ஆட்டம், அந்த பண்டிகையின் கொண்டாட்டம், அந்த தாகோனை உயர்த்தி பலியிட்ட அந்த பலிகள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நின்று போனது. திரும்ப பலம் கொடுத்தார் சிம்சோனுக்கு, வாழ்வதற்காக அல்ல, அவமானத்தை நீக்குவதற்காக அல்ல, தன்னை நிரூபிப்பதற்காக, நான் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. அதே இடத்துல 3000 பேர் அழிக்கப்பட்டார், கூட சிம்சனும் அழிந்து போனார். காரணம் என்ன தெரியுமா? அதுதான் தேவனை தூஷிக்கருடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப அபாயகரமானது, ரொம்ப வேதனைக்குரியது. தேவனை தூஷித்து வாழ்ந்துடாதீங்க, என்னைக்குமே வாழ்ந்துடாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே மகிமைப்படுத்தி வாழும். தேவனை ஆண்டவரை ஆராதித்து துதித்து வாழும். ஒருவேளை பலவீனம் இருக்கா, தேவனை தூஷிக்கிற மாதிரி சூழ்நிலையில் வருதா, ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்று, நான் உங்களை தூஷிக்க கூடாது ஆண்டவரே. இந்த சரீரம் எனக்குரியதல்ல ஆண்டவரே, இந்த ஆவி எனக்குரியதல்ல ஆண்டவரே, இது உமக்குரியது ஆண்டவரே, இது உமக்குரியது ஆண்டவரே. அப்படி சொல்லி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது சத்ரு அங்க வரமாட்டான். கர்த்தர் எப்பொழுதும் அங்க இருப்பார். சத்ரு வரமாட்டான். கர்த்தர் உங்களை விட்டு நீங்க மாட்டார், உங்களோடவே கூட இருப்பார். எந்த வாழ்க்கையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையா இருக்கிறதோ அங்க ஆண்டவர் எப்பொழுதுமே இருப்பார், எப்பொழுதுமே இருப்பார், எப்பொழுதுமே இருப்பார். சிம்சோனை விட்டு விலகினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை தூஷித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். கர்த்தர் அவனை விட்டு விலகி போனோன்னு அவமானம் வந்துச்சு. தேவனை யார் தூஷிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில அவமானம் வரும். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படி வாழ்கிறவர்கள் யார் வாழ்கிறாரோ அவங்க வாழ்க்கையில குறைவு இருக்கும், அவர் வாழ்க்கையில பாடுகள் இருக்கும், அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் சட்டம், இதுதான் விதி, இதுதான் நியாயப்பிரமாணம். இன்னைக்கு ஒரு முடிவு பாருங்க, என் வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தானியேலின் தேவன் என் தேவன், சிம்சோனின் வாழ்க்கையை போலல்லாம் தானியேலை போல என் வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களை மகிமைப்படுத்துகிறேன். நான் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன சொல்லணும்? இவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லணும் ஆண்டவரே. நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்குரியது, இந்த ஆவி உமக்குரியது, என்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே, நீ மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து வாழுங்க. அப்ப என்ன தெரியுமா இருக்கும்? உயர்வு தானா வரும், மகிமை தானா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.